ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு வெண்டைக்காய் குழம்பும் அப்புறம் பீட்ரூட் பொரியலும் பார்க்க போகிறோம். லன்ச் ரெசிபி தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இது இஞ்சின்னு நினைக்க வேண்டாம், இது இங்கே இந்த சைஸில் தான் கிடைக்கும். நல்லா விளைஞ்சது தான், பிஞ்சு கிடையாது. இப்போ நான் இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வெண்டைக்காய் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ கடாய் நல்லா சூடானதும் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சமாக காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா தான் எண்ணெய் சேர்க்கணும். எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆயிலில் லேட்டாக சேர்க்கறதுனால என்ன பெனிஃபிட்னு சொல்லி ஒரு சுரக்காய் குழம்புல. அதான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆயில் ஏன் லேட்டாக சேர்க்கணும் அப்படின்னா, எல்லா காய்கறிக்கும் கண்டிப்பாக ஒரு பச்சை வாசனை இருக்கத்தான் செய்யும். அப்போ அதை நம்ம வெறும் கடாயில் போட்டுட்டோன்னா அந்த வாசனையும் போயிடும். ப்ளஸ் காய் டக்குன்னு வேகவும் செய்யும். அதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துட்டா ஆயிலோட யூஸ் ஜாஸ்தியும் தேவைப்படாது. அதுதான் ஃபஸ்ட்டு காய் எப்போவுமேவும் காலியான வடசட்டியில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் எண்ணெய் சேர்த்து லைட்டாக வதக்கணும். இதுக்காக தான் ஆயில் காயில் எப்பயுமே நான் லேட்டாக சேர்த்துப்பேன். இப்போது ஆயில் எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சிடணும். ஒரு பேன் கடியிலையோ இல்லாட்டி சைட்லேயோ எடுத்து ஆற வச்சிடணும். ஏன் அப்படின்னா, அந்த வெண்டைக்காய் குழம்பு வேகிறப்பறம் அது சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி அதோட உள்ள மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படி ஆகுதுன்னா, நம்ம காயை ஹீட்டோ போட்டோம்னா அந்த மாதிரி தான் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் எடுத்து வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் குழம்புல சேர்க்கணும். அப்போ அந்த பீஸு தண்ணி போயிடும். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே எடுத்து ஒரு தட்டில் வெண்டைக்காய் நல்லா ஆற வச்சாச்சு. இப்போது கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது சூடாகவும் கடுகு சேர்த்துக்கலாம். வெயில் நல்ல பயங்கரமாக அதனால சாப்பாடு இன்டேக்கு கண்டிப்பாக வெந்தயங்க கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பசங்களுக்கு வெந்தய ஜூஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. அதனால் சாப்பாடில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் காரக்குழம்பு இந்த மாதிரி ஐட்டங்களில் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் கடுகும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிட்டு இந்த அளவு வெள்ளைப்பூடை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், சின்ன சின்னதாக வதக்கிட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இது வதங்கட்டும். அந்த கேப்பில் மசாலாவுக்கு தக்காளி வெங்காயம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் தக்காளி ஒரு 4 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம். இது வீட்டில் அரைச்ச குழம்பு தூள், அது ஒரு 2 நாள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா சேர்க்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. வெங்காயம் வணங்கிச்சு. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி காய்க்கு வதக்கியிருக்கோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ டைரெக்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு எவ்வளோ இது அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு கொதிக்கிற கேப்பில் நான் பீட்ரூட் எடுத்து கட் பண்ணிக்கிறப்பேன். பீட்ரூட் இருக்கேன். இதை குட்டி குட்டியாக தோலை நல்லா சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மசாலாவோட வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுருந்த வெண்டைக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வேகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். குழம்பெல்லாம் வச்சிருச்சு.
இப்போ நம்ம காயுமே வெந்துருச்சு. புளி தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரெடி ஆயிரும். ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் குழம்பு. பீட்ரூட்டை இந்த அளவுக்கு வெட்டியாச்சு. பீட்ரூட்டை கொதிக்கிற தண்ணியில் போட்டாச்சு. அதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது கொஞ்சம் வேகட்டும். பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அது அப்படியே ஜூஸாக ஆறுனதுக்கப்புறமா குடிச்சிருங்க. குழந்தைங்களுக்கு சர்க்கரை போட்டு கொடுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க, வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இப்போ பீட்ரூட்டை தாளித்து எடுக்கணும். அதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு மட்டும் சேர்த்து பொரிச்சிக்கலாம். ஒரு வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வதக்கி எடுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிவிடுங்க, இனி வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். இப்போது பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்தோட நம்மளோட ப்ரிப்ரேஷனில் ரெடியான வெண்டைக்காய் குழம்பு, அதோட நம்ம ரெடி பண்ண பீட்ரூட் பொரியலையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சு ரெசிபின்றதை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்மளோட வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.